நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணமெல்லாம் வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு அழகான டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸ்பாட்டிஃபை மியூசிக் ஸ்டோரை வந்து யார் பயன்படுத்துகிறா, அதுவும் இந்தியாவில் உள்ள நபர்களுக்கு இந்த ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸ்பாட்டிஃபை ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் இண்டிவிஜுவல் இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் இருந்தது. இப்போ இந்தியன் யூசர்ஸ்க்காக ஸ்பாட்டிஃபை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் மினி அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய செட்டிங்கை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக என்ன ஒரு ஃபெசிலிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. டெய்லி யூசர்ஸ்க்கும் சரி, வீக்லி யூசர்ஸ்க்கும் சரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ டெய்லி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 7 ரூபாயும், அதே நேரத்தில் நீங்கள் 1 வீக் பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு 25 ரூபாயும் டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பாட்டிஃபை உங்களுக்கு தெரியும், ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்கன்னா 999 கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் நான் ஸ்டாப்பாக என்ன பாட்டு வேணாலும் கேட்கலாம், டவுன்லோட் பண்ணலாம், எல்லா வசதிகளும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் 999 ரூபாய். ஸோ ஸ்பாட்டிஃபைல ப்ரீமியம் மினி அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பயன்படுத்தி பாருங்கள். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுவாமேயோட அமேஸ்ஃபிட் 2 வாட்சை வந்து இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணுறாங்க. Amazfit GTS 2E, Amazfit GTR 2E. ஸோ இந்த வாட்சோட ஆரம்ப விலை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மதிப்புப்படி கிட்டத்தட்ட 9000 ரூபாய்க்கு வந்து விற்பனைக்கு கொண்டு வராங்க. ஸோ இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா GTS 2E வந்து உங்களுக்கு 14 டேஸ் பேட்டரி லைஃபும், GTR 2E வந்து உங்களுக்கு 24 டேஸ் பேட்டரி லைஃபும் கொடுக்குறாங்க. வழக்கம் போல் இந்த ரெண்டு வாட்ச்லேயும் பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் வசதிகளையும் இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறத தெரிவிக்கல, பட் இந்தியாவுக்கு வெளியே லான்ச் ஆகிடுச்சு, விரைவில் வரலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிக்னல் அப்ளிகேஷனை யாரெல்லாம் பயன்படுத்துறீங்க உங்களுடைய ஃபோனில், அவங்க ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா end-to-end என்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுவும் எதுக்கு தெரியுமா, குரூப் வீடியோ காலுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இது மூலயமா உங்களால் 5 பேரை வந்து ஒரே டயத்தில் நீங்கள் வீடியோ கால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு அருமையான ஒரு வசதி. அதுவும் பாதுகாப்பான முறையில் நீங்கள் வீடியோ கால் பண்ண முடியும் குரூப்பில் அப்படிங்கிறத சிக்னல் இந்த புதிய அப்டேட் மூலயமா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, குரூப் காலுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த 2 சர்வீஸும் வந்து ஆண்ட்ராய்டு, iOS 2 தளங்கள்லையும் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக சிக்னல் அவங்களுடைய தளத்தில் தெரிவிச்சிருக்காங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரேகாமா கர்வான் கரோக்கி ஆடியோ பிளேயர் வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இன்பில்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்பில்ட் ஸ்க்ரீனில் வந்து லிரிக்ஸ் வந்து டிஸ்பிளே அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ பிளேயர் என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 வயர்லெஸ் மைக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட ப்ரீ லோடட் ஆடியோ பிளேயர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5000க்கும் மேற்பட்ட ஹிந்தி சாங்ஸ் இதில் இருக்குது. இந்த மாதிரி வசதிகள் கொண்ட இந்த சரேகமா கர்வான் கரோக்கி ஆடியோ பிளேயர் வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இதை வாங்க விருப்பம் உள்ளவங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி தளங்களில் வாங்கலாம். என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,990 ரூபாய்க்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டில். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷாமி தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான இங்க் டிஸ்பிளே வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இதுக்கு பேர் வந்து மீ ரீடர் ப்ரோ அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. 7.8 இன்ச் கொண்ட இங்க் டிஸ்பிளே மார்க்கெட்டில் லான்ச் ஆகிடுச்சு. இந்தியாவுக்கு எப்போ வரும் தெரியல, பட் இந்தியாவுக்கு வெளியே லான்ச் ஆகிருக்கிறதுனால இதில் ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது நார்மலாக நீங்கள் உங்களுடைய டேப்லெட்டோ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் எடுக்கும் போது ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்களுக்கு வந்து ஒரு எரிச்சலை உண்டாகும். பட் இந்த இங்க் டிஸ்பிளே மூலியமாக நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஷாமி தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் 24 வகையான அட்ஜஸ்டபிள் கலர் டோன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் 3000 mAh பேட்டரி இருக்குது. அதே மாதிரி ப்ளூடூத் 5.0 இருக்குது. எல்லா வசதிகளும் இருக்குது இந்த ஷாமியோட மீ ரீடர் ப்ரோவில். இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய். அதாவது இந்தியாவோட மதிப்புப்படி 12,500 ரூபாய். இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா என்ன விலை அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ்புக்கை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேச போகிறேன். அது என்னென்னா டிக்டாக் வந்து இந்தியாவிலையும் பேன் பண்ணிட்டாங்க, அமெரிக்காலையும் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ அமெரிக்காவில் ஃபேஸ்புக் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த டிக்டாக் இடத்த பிடிக்கிறதுக்காக Collab அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய அப்ளிகேஷனை மே மாதம் லான்ச் பண்ணாங்க. ஒரு பேட்டா வெர்ஷனாக லான்ச் பண்ணாங்க. இப்போ அது முழுமையான வெர்ஷனாக வந்திருக்கு. இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்லி அமெரிக்கன் யூசர்ஸ்க்காக இந்த Collab அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மெல்ல போக இது வந்து ஒரு குளோபலி வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி ஃபேஸ்புக்கோட Collabம் எல்லா நாடுகளையும் வரதுக்கு வாய்ப்புகள்
இருக்குது, எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நோக்கியா தரப்புலேருந்து. நோக்கியா 5.4 அப்படிங்கிற ஒரு மொபைலை வந்து வெற்றிகரமாக யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆல்ரெடி நோக்கியா சமீபத்தில் கூட 2.4, 3.4 இந்த மொபைல்லாம் லான்ச் பண்ணாங்கல்ல, அதை தொடர்ந்து இப்போ நோக்கியா 5 சீரீஸில் வந்து நோக்கியா 5.4 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட விலை என்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் மினிமம் 4GB RAM இருக்கும், அதிகபட்சமாக 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொண்டிருக்காங்க. 4000 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் ஆடியோ ஜாக், அப்புறம் வந்து ப்ளூடூத், இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த நோக்கியாவோட 5.4ல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மதிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு 16,500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு வந்தால் என்ன விலை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போது ஸ்னாப்சாட்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். என்னென்னா பப்ஜி நீங்கள் விளையாண்டுருப்பீங்களா அப்படிங்கிறது தெரியல. பப்ஜியில் நீங்கள் ஆன்லைன் மல்டிப்ளேயர் கேமிங் கான்செப்ட் தான், அதாவது ஒரே டயத்தில் ஆன்லைன் நிறைய பேர் சேர்ந்து விளையாடலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே கான்செப்டை அப்படியே காப்பி பண்ணி இந்த ஸ்னாப்சாட் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிட்மோஜி பெயிண்ட் ஆன்லைன் மல்டிப்ளேயர் பெயிண்டிங் கேமிங் அப்படிங்கிற புதிய கான்செப்டை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஸ்னாப்சாட் தரப்புலேருந்து. விரைவில் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். இது வந்து மேக்ஸிமம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆன்லைனில் மல்டிப்ளேயர் பெயிண்டிங் கேமிங் அப்படின்னு இருக்காங்க. செமையாக இருக்க போகிறதுல எந்தவித மாற்றுக்கிறதுல. ஸோ பார்ப்போம், வருங்காலத்தில் தெரியும் எந்த அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்த முடியுது. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது குவால்காம் தரப்புலேருந்து. குவால்காம் 2018 ஸ்னாப்ட்ராகன் 675 அப்படிங்கிற ஒரு சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா எந்த மொபைலெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 7 ப்ரோ, விவோவோட U20, சாம்சங் கேலக்ஸி A70s இந்த 3 மொபைல்களும் வந்து சக்கப்போடு போட்டுச்சு, நல்ல பேர் வாங்குன்னு சொல்லலாம். இப்போ அதோட வெற்றியை தொடர்ந்து அடுத்து இதே குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் வந்து 678 அப்படிங்கிற ஒரு புதிய சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி நல்லா எடுக்க தெரிஞ்சவங்க இந்த சிப்செட் உள்ள மொபைலை பார்த்து நீங்கள் வாங்கலாம். அதே நேரத்தில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அதுக்கும் செமையாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் இந்த சிப்செட் வந்து இந்த 2 விஷயத்துக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேட்டரிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ விரைவில் குவால்காம் ஸ்னாப்ட்ராகனோட 78 சிப்செட்டை புதிய மொபைல்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்போ தரப்பில் இருந்து. ஓப்போ 2021 ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதிய ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ். யாருக்கு போட்டி தெரியுமா? சாம்சங் கேலக்ஸி பட்ஸுக்கு போட்டியாக நாங்களும் ஓப்போ ENCO X அப்படிங்கிற பேரில் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் இந்தியாவில் அப்படின்ட்டுருக்காங்க. இது ஜனவரி மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை தெரியல. பட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் லீக் அவுட் ஆகலை. இதோட ப்ரைஸ் மட்டும் என்ன ப்ரைஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வெப்பேஜஸ் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. 15,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜனவரி மாதம் தானே, இப்போ டிசம்பர் ஜனவரி இன்னும் 1 மந்த் தான் இருக்குது லான்ச் பண்ணுறதுக்கு. விரைவில் ஓப்போ தரப்புலேருந்து ENCO X ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ். யாருக்கு போட்டியா? சாம்சங் கேலக்ஸி பட்ஸுக்கு போட்டியா? ஏன்னா நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸோட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.